ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல போன கிளாஸ்ல விட்டதோட கண்டினியூ பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்த் பாயிண்ட்ல தேர்டு பாயிண்ட்ல விட்டோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்களாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன கிளாஸ்ல எடுத்தேன். எனக்கு என்னன்னா தேர்ட் பாயிண்ட்ல ஏதாவது டவுட் விட்டு இருந்தேனா? இல்ல. தேர்ட் பாயிண்ட் இருந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்தேன் கரெக்ட். ஓகே. இந்த வீடியோல ஃபோர்த் பாயிண்ட் கூலும்ஸ் லா முதல்ல முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா வந்து இது கச்சேரிக்கா வர எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இது வந்து கொஞ்சம் தலைவலியான கான்செப்ட். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து மேபி இந்த வீடியோ ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கிட்ட போவோம். பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன்ல இருந்து பார்ப்போம். இல்ல இன்ட்ரடக்ஷன் நீங்களே படிச்சுக்க சொல்லிட்டேன் நான். அது வந்து அவ்வளோ யூஸ்ல வராது. வந்து எலக்ட்ரிக் சார்ஜர்ல இருந்து உங்களுக்கு என்ன சொன்னேன்? அதுல வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த 3 விதமான சார்ஜ் இந்த உலகத்துல இருக்கும் நான் சொன்னேனா? பிரசன்ட் இருக்கும்னு சொன்னேனா? அது ஒண்ணு. அப்படியே வந்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இல்ல என்ன சொன்னேன்? அதாவது ஒரு எனர்ஜி நெய்தர் ஆர் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்டு. அது வந்து அழிக்க முடியாது. ஒரு எனர்ஜிய வந்து நம்ம இன்னொரு சோர்ஸா வேணா மாத்தலாம் தவிர, பட் அத வந்து நம்ம டோட்டலா நம்ம அத வந்து அழிக்க முடியாது. பட் நம்ம இந்த எனர்ஜிய வேணா நம்ம உருவாக்கிக்கலாம். இது வந்து நீங்க 11th தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. நல்லா தெரிஞ்ச கான்செப்ட். இது. அது ஒரு முக்கியமானது. நான் சொன்னேன் இந்த கொஸ்டின் 2027ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இத வச்சு Q is equal to NE குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இத நீங்க மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எங்கடா அந்த மார்க்கர் ஹைலைட்டர்? இத மறக்கவே மறக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் அதுல இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒண்ணு பார்த்தோம். எக்ஸாம்பிள் 1.1. அடுத்ததா நம்மளுக்கு பிடிச்ச கூலும்ஸ் லாக்கு வந்து கூலும்ஸ் லா அதோட ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க முன்னாடி அதோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப ரீகால் பண்ணிடலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். அதாவது ஃபோர்ஸ் இது எதை டினோட் பண்ணுதுன்னா ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்க ஃபோர்ஸ் தான் அது வந்து டினோட் பண்ணுது. அதாவது இப்ப வந்து Q1 Q2ன்னு இருந்து ஒன்னு சொல்லுங்க, நான் இந்த போர்ட்ல உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அதாவது இங்க வந்து Q1 இது ஒரு Q2 இது ஒரு சார்ஜ்னா இது நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. கரெக்டா? நம்ம ரைட். சோ இந்த ரெண்டு சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்சஸ் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த Q1 Q2ல எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, இந்த Q2 Q1ல எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, இத பத்தி சொல்றதுதான் கூலும்ஸ் லா. அதான் அதோட ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. இது காட்டுறேன். ஃபார்முலா என்ன? F is equal to K into Q1 Q2 by R square. K என்ன சொன்ன? கான்ஸ்டன்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். K ஓட வேல்யூவும் நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். K கான்ஸ்டன்ட் 1 by 4 pi epsilon r. and epsilon r நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? permeability of free space. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இதோட ஆன்சர் 9 into 10 to the power of 9. இதுதான் இதோட K ஓட வேல்யூ. அண்ட் Q1 Q2 வந்து உங்களுக்கே தெரியாது, ரெண்டு சார்ஜ் அதை டினோட் பண்ணுது. Q1 and Q2 denoting as charge. நெக்ஸ்ட் இதுதான் இந்த பேசிக்கான ஃபார்முலாவோட எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லாவோட ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும்ல. கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த கூலும்ஸ் லா அந்த ஃபார்முலாவை அப்படியே வேர்டிங் எடுத்து எழுதணும்னா அதுதான் கூலும்ஸ் லாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இருக்கிறதுல ஈஸி. இந்த இந்த ஐ திங்க் நான் இது வந்து நான் 2027 நம்ம பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வந்து இந்த சாப்டர் தம்பிங்களா இது கொஞ்சம் ஃபுல்லா படிங்கடா. ஏன்னா இதுல இருந்து எப்படியோ எனக்கு தெரிஞ்சு 12 மார்க் கிட்ட சாலிடா கேட்பான். 12+ மார்க் அழகா அடிக்கலாம் பப்ளிக்ல அதை வச்சு. இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஒன் வேர்டை மட்டும் விட்டுறாதீங்க. புக்கின்ல இருந்து தேடி கேட்டானா கேட்பான், கண்டிப்பா கேட்பான். ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து புக்கை கொஞ்சம் ஃபுல்லா படிக்கணும். பிளஸ் கான்செப்சுவலா இது பண்ணிக்கணும் நம்ம. அதாவது வேல்யூவை மாத்தி கேட்ப. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒன்னு சால்வ் பண்ணல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1. இப்போ வந்து அதுல வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அவன் வந்து எவ்வளவு எலக்ட்ரான் கொடுத்துட்டு உங்ககிட்ட கேட்டானா அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். சோ
ரொம்ப ரொம்ப இன்ட்ரடக்ஷனுக்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் போயிடும். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஷார்ட் ரிவிஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். கூலும்ஸ் லாவோட அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, இந்த ஃபார்முலாவே நீங்க வந்து வேர்டிங்கா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப ஈஸியான பாயிண்ட். இந்த கொஸ்டினை எல்லாரும் படிச்சு வச்சுக்கோங்க. தயவு செய்து படிச்சிருங்க ப்ளீஸ். இந்த மேபி இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்லயாச்சும் எனக்கு தெரிஞ்சு வரும். இல்ல 3 பாயிண்ட் எழுதுப்பா அந்த மாதிரி சொல்லி கேட்டாலும் கேட்பான். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா தரவா படிச்சிருங்க. நான் மறுபடியும் எக்ஸாம் மிட் டர்ம்லாம் வர ரிவைஸ் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட், ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் டியூ டு த சார்ஜ் யூ லைஸ் அலாங் த லைன். நான் சொன்னேன்னா அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா வச்சு சொல்லி கொடுத்தேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த எஃப் எழுதி காட்டுறேன். F21 is equal to minus of F12. இப்போ வந்து இந்த ஒரு சார்ஜ் இது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணா F21னா அப்போ இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் மைனஸ்ல வரும். மைனஸ் F12. எவ்ரி ஆக்ஷன் தட் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி கேவோட வேல்யூ கொடுத்துருக்கான். எஸ்ஐ யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட் எல்லாமே இந்த பிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல என்னென்ன ஒரு டேர்ம்ஸ் வருதோ அதுக்கான எஸ்ஐ யூனிட்டை நீங்க ஃபுல்லா தரவு பண்ணிடுங்க. புரிஞ்சு படிக்கணும் என்றால் 11th ஸ்டாண்டர்ட் புக்கே நான் மறுபடியும் எடுக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. டைம் எப்படி இருந்தா மேனேஜ் பண்ணி எடுப்போம், பார்ப்போம். அந்த எஸ்ஐ யூனிட் கரெக்டா எல்லாத்துக்கும் படிச்சு வச்சாதான் அதுல இருந்து 1 மார்க் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். சிம்பிளா சொல்ல போனா இப்போ வந்து நியூட்டன் கூலும்க்கு என்னென்ன இது சரி கரண்ட்டுக்கு என்ன ஒரு இதுக்கு எஸ்ஐ யூனிட் சொல்லிட்டு கேட்பான், கூலும்பா அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து அவன் ஒரு சம்மு மாதிரி சொல்லிட்டு அது ஒரு பாயிண்டா அது கொடுத்துருந்தான். அது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணி காமிச்சிட்டு போன வீடியோலயே அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான், பெர்மிபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஏர்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வாட்டர்ல இருந்தா அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றது, அதை பத்தி தான் பேசியிருப்பா. வேக்யூம்ல இருந்து இன்னொன்னு வந்து ஏர்ல இருக்கும். சரி, அடுத்த பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட்ல தான் மேபி. சிக்ஸ்த் பாயிண்ட்ல நான் வந்து சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டோட போன வீடியோ நான் முடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கூலும்ஸ்லோட ஆஸ்பெக்ட முடிக்காம போகவே கூடாது. இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்குது? இன்னும் ஒரு பாயிண்ட், இது மட்டும் முடிச்சிட்டா போதும். ஓகே கைஸ், இப்போ வந்து the gravitational force between the mass are independent. இதுலயே நான் சொன்ன ஒரு 3 மார்க் ஒன்னு இருக்கு, இதை நோட் பண்ணுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராவிடேஷனல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக். இந்த கொஸ்டின் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதுல ஒரு பாயிண்ட், அதுல ஒரு பாயிண்ட். அதை பத்தி அதுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குதோ அதை பத்தி அது இதுலயே கொடுத்துருப்பான், கவலைப்படாதீங்க. அதுலயே ஃபர்ஸ்ட் கூலும்ஸ் லா இஸ் தி சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூட்டன். ஆமா, அது ரெண்டும் ஒண்ணுதான். நான் ஃபார்முலா கூட வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன் போன வீடியோல. இதோ உங்களுக்காக மறுபடியும். F is equal to இது வந்து கூலும்ஸ் லா, அது K into Q1 Q2 by R square. இது வந்து நம்ம இப்போ படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல கூலும்ஸ் லா. இதே போன வருஷம் செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது 6th சாப்டர் பாத்தீங்கன்னா கிராவிடேஷன்ல கொடுத்துருப்பான். ஐயோ F தானே வரும். கரெக்ட். இருக்கு. F is equal to G into M1 M2 by R square. ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ இங்க வந்து ரெண்டு சார்ஜை பத்தி பேசுறோம், Q1 Q2. இங்க ரெண்டு மாஸை பத்தி பேசுறோம். அதே ரெண்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஆனா இங்க கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இங்க வேரி ஆகுது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க K, இங்க G. K வந்து கூலும்ஸ் சரி ஆமா கூலும்ஸ் லாவோட கான்ஸ்டன்ட். G வந்து கிராவிட்டியோட கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்ல என்னப்பா வித்தியாசம்? கான்ஸ்டன்ட் கேட்ட கிடையாது, ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் டிஃபர் ஆகும். இந்த K ஓட வேல்யூ என்னவென்றால் 9 into 10 to the power of 9. கரெக்டா? ஆனா இந்த G ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.67 into 10 to the power of -11. இதுதான் இதோட வேல்யூ. இப்போ இது கம்பேர் பண்ண போது இப்போ எது பெருசு? ஆப்வியஸ்லி K தான் பெருசு. 10 to the power of 9, 10 to the power of -11.
K is greater than G. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கூலும் ஃபோர்ஸ்ல the both charges are both attractive and repulsive. அது அட்ராக்டும் ஆகும் ரிப்பல்ஸும் ஆகும். பட் கிராவிடேஷனல்ல அப்படி கிடையாது. ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கு. மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்லயே இங்கேயே இருக்கும். இது வந்து கிராவிடேஷனல் வந்து டிபெண்டன்ட் இது. பட் கூலும் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்டான ஒரு விஷயம். அது ஏன் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா கிராவிடேஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வெயிட் எடுத்து நீங்க காத்துல வச்சாலும் தண்ணியில வச்சாலும் அது 1 கிலோவா தான் இருக்கும். பட் ஆனா எலக்ட்ரான் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அது வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. அதுதான் இது 3 டிஃபரன்ஸ் இருக்கு. அது இந்த புக்லயே கொடுத்துருப்போம். நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் இருக்கா கிராவிடேஷனல் இதுதான் வந்து அதிகம் அது கம்மின்னு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுவே இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கேஜி ஆஃப் மாஸ் இது இருக்கு. இந்த தண்ணியில வச்சாலும் ஒண்ணுதான் காத்துல வச்சாலும் ஒண்ணுதான் இந்த ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போத் அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஒன்லி அட்ராக்டிவ் அதை சொன்னா அது இந்த பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் இருந்தாலே தம்பி உனக்கு 3 மார்க் கண்ண மூடி போட்டுருவாங்கப்பா. கரெக்டா அதெல்லாம் சரி. அடுத்த கான்செப்ட் போவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 1.2 சால்வ் இந்த வீடியோல பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை. ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா கன்சிடர்ஸ் அ பாயிண்ட் சார்ஜ் Q1 Q2 at rest as shown in the finger. இந்த டயகிராமை பார்த்து சம் போட சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த சம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணதுக்கு முன்னாடி இது முதல்ல எந்த ஃபார்முலால வரும் யோசிங்க. கொஸ்டின் படி பார்த்தோம்னா இது Q is equal to any quantization of charge நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவன் எவ்வளோ அந்த வார்த்தையே கேட்கல. அவன் என்ன கேட்கறான், அவன் கூலும்ஸ் லா வச்சு கேட்டிருக்கான். ஏன் கூலும்ஸ் லானா அங்க பாருங்க 2 சார்ஜ் இருக்கு. அது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டான். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல வேண்டியது? இதை நம்ம கூலும்ஸ் லா வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம்ம போர்டுல போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் Q1 Q2 2 சார்ஜ். புக்கை வேணா பக்கத்துல வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அப்படிதான் பண்ணி ஒரு சம் போட்டுட்டு இருக்கேன். இப்போதைக்கு போர்டில் இருந்து என்னால் ஆன் ஸ்க்ரீன்ல வந்து கொஸ்டின் என்னால் இங்க ஷோ பண்ண முடியல. நான் வேணா எக்ஸாம்பிள் வேணா எழுதுறேன். எக்ஸாம்பிள் 1.2 எழுத மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் 1.2 இந்த எக்ஸாம்பிள் தான் பத்தி போட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ என்ற ஒரு சார்ஜ்ல +2 மியூசி மியூனா என்னன்னா 10 to the power of -6 மைக்ரோவை தான் மியூன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சாதான் ஒழுங்கா சம்ம நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கும். மைக்ரோனா என்ன, மியூனா என்ன, டெக்குனா என்ன, 10 to the power of -10 அதெல்லாம் வந்து அதுலயே போட்டிருப்பான். அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. மியூசி. ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு வந்து +2 மியூசி இருக்கு. செகண்ட் சார்ஜுக்கு வந்து +3 மியூசி இருக்கு. இதை வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணும். ஓகே. ஃபார்முலா படி என்னன்னா F is எங்க போச்சு? இங்க இருக்கு. ஓகே. F is equal to K into Q1 Q2 by R square. ஒரு சம்மு. அதாவது என்னன்னா K ஓட வேல்யூ தெரியும். K ஓட வேல்யூ என்ன? 9 into 10 to the power of 9 into K ஓட வேல்யூ K ஓட வேல்யூ வச்சு ஃபர்ஸ்ட் ஓட வேல்யூ என்ன? +2. 2 into 10 to the power of -6. ஏன் -6? ஏன்னா அங்க மியூ கொடுத்துருந்தான். மியூவோட வேல்யூ அதே இது வந்து ஃபர்தர் ரெண்டு சைட் பண்ண முடியலையே. தள்ளுவோம். அடுத்தது இன்டூ 2 2 ஆர் 3 3 3 இன்டூ 10 to the power -6 இத ஹோல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் பார்த்தோமா
அண்ட் ஆருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தா 1 மீட்டர். அப்போ 1 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் 1. அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான் கதை. இப்போ இதெல்லாம் இது பண்ணோம் பார்த்தோம்னா உங்களுக்கு சரி அப்படியே டைரக்டா செம்ம ப்ரொசீட் பண்ணனா 3 2s ஆர் 6 ஆர் 6 6 9s ஆர் 54 கரெக்ட். 54 into 10. இப்போ 10 எல்லாம் கால்குலேட் பண்ணி எழுதுவோம். இங்க ஒரு 10 to the power of minus 6, 10 to the power of minus 6. அப்ப 10 to the power of minus 12 மாறிடும். So 10 to the power of minus 12 plus 9 இதை ரெண்டுத்தையும் subtract பண்ணோம்னா 10 to the power of minus 3. 54 into 10 to the power of minus 3 is a correct answer. ஃபர்ஸ்ட் சம்முக்கு இதான்ப்பா ஆன்சர். ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ணுவோமா? ஓகே நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் சம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ண போகுது. ஓகே செகண்ட் சம்ல அதே கான்செப்ட் தான். இங்க வந்து பிளஸ் அதே +2 μc அண்ட் சார்ஜ் 2 Q2 Q1க்கு வந்து +2 μc, Q2க்கு வந்து -2 μc. ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சார்ஜ் Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ், Q2 வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்குது. சோ வந்து இந்த அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுமா கேட்டா ஆப்வியஸ்லி அட்ராக்ட் பண்ணும். பட் நம்ம இப்ப சம்ம மட்டும் போடுவோம் ஃபார்முலா வச்சு. F is equal to A into Q1 Q2 by R square. This is the formula. And next one we are going to proceed is 9 into formula அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். 9 into 10 to the power of 10 to the power of 9 வந்து K ஓட வேல்யூ into and Q1 ஓட வேல்யூ Q1 வந்து +2 2 into 10 to the power of -6. அப்படியே தள்ளு 10. ஐயோ இங்க இருக்கு into -3 into 10 to the power of -6. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 1. ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஒரு சிம்பிளான ஒரு சம், டுபாகூரான சம், அடிச்சு உடச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இதுதான் லாஸ்டா நினைக்கும். ஸோ வந்து 3 2s ஆர் 3 into -3 into 2 வந்து -6, 9 6 ஆர் 54. அப்பனா 54 -54 into 10 to the power of 6 ஒன்று. அப்ப 10 to the power of -3 இட்ஸ் ஆன்சர். போன 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 ஆன்சர் வந்து யா போன ஆன்சர் வந்து +54 into 10 to the power of -3. ஆனா இந்த ஆன்சர் வந்து -54. ஏன்னா அதுல ஒரு சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். சரி ஓகே தேர்ட் சம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி தேர்ட் சம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளூ கொடுத்துறேன். அதை நீங்க தான் சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்றீங்க. பியோட அதே சார்ஜோட வேல்யூ தான் சிக்கும் கொடுத்துருக்கான். பட் அங்க வந்து பெர்மியபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது எக்ஸலன். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலம்ஸ் லா சொல்ல போதே அந்த எக்ஸலன் நாட் சி எக்ஸலன் நாட் ஏன் இப்படி ஆகுது? எக்ஸலன் நாட் அண்ட் எக்ஸலன் நாட் பத்தி சொல்லியிருப்பேன். எக்ஸலான் இஸ் ஈக்குவல் டு எக்ஸலான் பை எக்ஸலன் நாட். தண்ணிக்குள்ள இருந்தா ஒரு விதமான ஒரு இது, ஒரு சார்ஜ் தண்ணியில இருக்கும், ஒரு சார்ஜ் காத்துல இருக்கும் போது அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சு அதை பேஸ் பண்ணி இங்க ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான சம், நீங்களே போட்டு சொல்லுங்களேன் ஆன்சரை. ஓகே ஓகே சாரி ஃபார்முலால ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் தெரிஞ்சு நான். ஆமா கரெக்ட். எக்ஸலான் இஸ் ஈக்குவல் டு ஏன் அந்த மாதிரி ஆகுது? எக்ஸலான் இஸ் ஈக்குவல் டு எக்ஸலான் ஆர் எக்ஸலான் நாட். இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்றீங்க கமெண்ட்ல. ஓகே நம்ம அதுக்குள்ள அடுத்த கான்செப்ட் போவோம். நம்ம ஒரு ரீகால் பார்க்க வந்ததே உன்னார் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி போகணும். அந்த ஒரு காரணத்தினால் அடுத்ததா ப்ரொசீட் பண்றேன். அடுத்தது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். எப்பா இது முக்கியமான கான்செப்டா. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல நான் எல்லாமே இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே முக்கியமான கான்செப்ட்.
இது மேல அப்படியே இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க எல்லாரும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆனா ஒரு சிம்பிளான கான்செப்ட் இருக்கு, அதே உனக்கு சொல்லிட்டேன். இது சூப்பர் பொசிஷன் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அவன் கொஞ்சம் வளர்றேன். ஃபைன், பரவாயில்ல. ஒரு சார்ஜ் ஒரு சொன்ன சார்ஜ் ஒரு 10 சார்ஜ் இருக்கு. அந்த 10 சார்ஜ்ல அதுல ஒரு சார்ஜ் மேல அந்த ஒரு 10 சார்ஜும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்னா அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சிம்பிளா சொல்ல போனா வந்து ஒரு ஒரு 10 பேரு ஒருத்தனை பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சா அவன் தான் லீடர். அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு கான்செப்ட் தான். ஒரு 3-4 சார்ஜ் இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். லைக் இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு சார்ஜ். இப்போ 1 1 2 3 4 எல்லாரும் இப்போ வந்து 1 2 3 வந்து 4 பின் பாயிண்ட் பண்ணாங்கன்னா, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஒருத்தன் எல்லாரையும் பின் பாயிண்ட் பண்ணானா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே ஓகேவா? இன்னும் ஏதாவது கான்செப்டை விட்டேனா? இல்ல எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன்ல பார்த்துட்டு வந்துடும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்றால் Coulomb's law explains of the interaction between the 2 point charges. If they are more than two forces, a charge due to other charges need a calculator. Coulomb's law thus answerable. The superficial. ஓ, இது என்ன சொல்றானா, கூலும்ஸ் லால 2 எலக்ட்ரான் இருந்தா நீ சொல்லிடலாம், எப்பா இது 2 எலக்ட்ரான் இருக்குது, இது இந்த 2 எலக்ட்ரானுக்கு நடுவில் இவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நீ அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா சொல்லிடுவீங்க. பட் அங்க மோர் தென் 2 எலக்ட்ரான் மேல இருந்தா, மோர் தென் 2 எலக்ட்ரான் மேல இருந்தா, அப்போ கூலும்ஸ் லா வந்து நாட் ஆன்சரபிள். அந்த இடத்துல யூஸ் பண்ற ஒரு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இந்த மாதிரினா ஒரு ஒரு சொல்லப்பட்ட எலக்ட்ரான் மேல இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் அதோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு பேரு தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதோட டெஃபினேஷன் வந்து இதுதான். The total force acting on a given charge or equal vector, the sum of the force are exerted by the all charges. ஒரு சார்ஜ் மேல எல்லா எல்லா சார்ஜும் அதோட ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணா அதோட வெக்டார் எப்படி இருக்கும்? 2 ஓடது இங்க ஃபோர்ஸ் போகும், அப்புறம் 3 ஓடது இங்க போகும். இதோட யூனிட் வெக்டார் வந்து இப்படி வரும். கரெக்டா? இந்த பொசிஷன்ல தான் நான் வரும். கரெக்டா நான் சொல்றது? அதாவது என்னவென்றால், சார்ஜ் நம்பர் 1, சார்ஜ் நம்பர் 1, சார்ஜ் நம்பர் 2, சார்ஜ் நம்பர் 3, சார்ஜ் நம்பர் 4, இது எல்லாரும் இந்த சார்ஜ் மேல let's say plus something நெகட்டிவா கூட இருக்கும். இந்த சார்ஜ்ல ஆக்ட் பண்ண இந்த சார்ஜ்ல ஆக்ட் பண்ணா இப்போ வந்து இதோட ஃபோர்ஸ் இங்க அடிக்கும், இங்க ஒரு ஃபோர்ஸ் இது ஒரு அடிக்கும். ரெண்டுத்துக்குமே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எடுத்தா நடுவுல தானே போவோம். அதுதான், அதே கான்செப்ட் தான். let's say இது F1 F2 F3. ஸோ இது வந்து கீழே F1, இது F2, ரிசல்டன்ட் இஸ் கோயிங் டு பி F3. இவ்வளவுதான். ஒரு சிம்பிள். ஒரு சொன்ன ஃபோர்ஸ் மேல சொன்ன எலக்ட்ரான் மேல எல்லா எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. நம்ம ஈஸியா அதோட எவ்வளவு ஃபோர்ஸ் இது பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். இதுக்கு மேல சொல்றதுக்கு அதுவும் இல்ல. ஃபார்முலா இருக்கு, சாரி அதை விட்டேன். ஓகே, ஃபார்முலா பார்த்துடலாமா? ஃபார்முலா இஸ் டூ ஈஸி. ஒரு தப்ப ஃபார்முலா பிசிக்ஸ்ல கேட்டீங்கன்னா அது இது ஒண்ணுதான். அதுல இதுவும் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா Q is equal to NE. கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா F is equal K Q1 Q2 by R ஸ்கொயர். இது வந்து தேர்ட் ஃபார்முலா. ஓ, இதுல உங்களுக்கு இது பொசிஷன் சொல்ல வரேன்ட்டேன். அதாவது என்னன்னா, இங்க நான் 3 சார்ஜ் சொல்லி so disturbing. இங்க நான் 3 சார்ஜ் சொல்லியிருந்தேன். 4 சார்ஜா? 4 சார்ஜ்ல இப்ப இவர் F1 F2 F3 F1 F2 F3 என்றால்
அப்போ இவன் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்ல F1 F12 அண்ட் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்ல, கரெக்டா? அந்த கான்செப்ட் படியே வாங்க. F12 இப்போ வந்து இப்போ இதுவும் இதுவும் சேர்ந்த ஒரு ரிசல்டன்ட் தான் இதோட ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும். என்னடா ச்சீ. இப்போ இதோட ஃபோர்ஸ் ஐ திங்க் ஸோ டயக்ராம் இஸ் நாட் கிளியர் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். வெயிட் அ மினிட், மாத்திக்கிறேன். டயக்ராம்ல கொஞ்சம் வீக் நான். ஓகே, இது போதும். லெட்ஸ் சே இவர் வந்து F1 F2 F3. இவர் வந்து F3 F3, இவர் வந்து F4, இவர் வந்து F1. ஸோ இந்த F1 மேல இப்போ F2 ஆக்ட் ஆகுது வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இது F12 இந்த ஏரோ மார்க்கு. ஸோ இங்க F3 வந்து F1 மேல ஆக்ட் ஆகுனா இது என்ன கான்செப்ட்? F13 சொல்லுவாங்களா? இதுவே இந்த F4 வந்து இது F1 மேல ஆக்ட் ஆகுனா F14. இது இங்க போகுமா? இவ்வளவுதான் கதை, இவ்வளவுதான் கதை. இது மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை சூப்பர்ஃபிஷியல் பொசிஷன்ல. இது ஒரு சார்ஜ். லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கரெக்டா. இதுக்கு மேல எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஒண்ணு இவரு தான் மெயின். F1 F2 F3 F4 F5 கூட வச்சுக்கோங்க. எல்லா ஃபோர்ஸும் இங்க F1 ஆக்ட் ஆகுதுன்னா இது டவுன்ல வருதா, அப்போ இது ஃபோர்ஸ் டவுன்ல ஆக்ட் ஆகுமா, அப்போ F12 அவ்வளவுதான் முடிச்சு. இப்போ வந்து F இது F3 F3 வந்து சைடு ஆக்ட் ஆகுதா, அப்போ F13 முடிஞ்சு. F12 இங்க சைடு இந்த ரைட்ல ஆக்ட் ஆகுதா, F13 முடிஞ்சு. இந்த ஃபோர்ஸ் எல்லாம் டோட்டலா இந்த Fக்கு அந்த கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா எடுத்து எழுதுங்க. F is equal to A into Q1 Q2 by R ஸ்கொயர். அவ்வளவுதான், முடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. இதுவே அது வந்து இப்போ வந்து F12 மேல ஆக்ட் ஆகுதுன்னா நெய் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். F12 மேல ஆக்ட் ஆகும்னா F12 KQ1 Q2 by R21 R21. ஸோ இதுதான் F. இதுதான் அவன் வந்து ஃபார்முலாவா சூப்பர்ஃபிஷியல் பொசிஷன்ல இந்த கதையை தான் அவங்க வந்து ஒரு 1/2 பேஜ் ஈர்த்து வச்சிருப்பான். இவ்வளவுதான் கதை. ஸோ நீங்களே பாருங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மெயின் ஃபார்முலா. இது எழுதிட்டு இதை எழுதணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரைட் திஸ், செகண்ட் ரைட் திஸ். இப்போ வந்து எஃப் நெட் எஃப் டோட்டல், அதாவது கூலும்ஸ்ல ஆகுனால 2 சார்ஜ்னால அப்படியே ஒண்ணுத்துல சொல்லி விட்டீங்க. இது சூப்பர்ஃபிஷியல் பொசிஷன் ஆச்சு. ஒரு நான் சொன்னது வச்சு 3 எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். அங்க 10 எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் இங்க எஃப் டோட்டல் போட்டு ஃபார்முலால எஃப் டோட்டல் போட்டு டோட்டல் நான் திருப்பி வச்சுக்கிறேன் போல. எஃப் டோட்டல் ஹரிசாண்டலா வச்சு பாத்துக்கோங்க போனேன். எஃப் டோட்டல் ஈக்குவல் டு F12 பிளஸ் F12 பிளஸ் F13. எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீ போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். n டைம்ஸ் எவ்வளவு சார்ஜ் இருக்குதோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திஸ் த கான்செப்ட். அந்த எஃப் தான் இப்ப நான் சொன்னேன். F is equal to K into Q1 Q2 by R ஸ்கொயர். இந்த இந்த ஒரு எஃப்க்கு இது இந்த ஒரு F12க்குனால இங்க 12, இங்க Q1 Q2 by R ஸ்கொயர், R into 1 R into 21. புரியுதா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப F13க்கு எழுதணுமா? F13க்கு அதே தான் கதை.
F13க்கும் அதே தான் கதை. A into Q1 Q2 by R square is equal to R into 3 1. அவ்வளவுதான். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன? Q is equal to Ne. முடிஞ்சு. அப்படியே கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா பார்த்தோமா? கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன? F is equal to K Q1 Q2 by R square. நெக்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட ஃபார்முலா என்ன? அதே தான், F total. F total equal to F12 plus F13 n டைம்ஸ் போயிட்டே இருக்கும். எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரானுக்கு அது போய்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் இப்போ நம்ம மூவ் ஆகணும். போவோமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன? அது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கீழே வந்தா சம்மு அதெல்லாம் தேவையில்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த 2026ல பிசிக்ஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பார்த்த 2 மார்க்கே டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்த வருஷம் இது மேபி 3 மார்க் இல்ல இதை பேஸ் பண்ணி 5 மார்க் கொஸ்டின் இருக்கா? இல்ல 5 மார்க் இல்ல. பட் அது சம்மு கேட்டானா வாய்ப்பு இருக்கு. நான் வந்து மேபி சம்முக்குன்னு நான் தனி செக்ஷன் எடுக்க போறேன். எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் சொல்லிட்டு நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்டோ எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சிருவேன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வந்து 2026ல 2 மார்க்ல கேட்டா இந்த வருஷம் வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஆனா நான் சொன்னேன், நான் விட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப ஈஸியான படிக்கிற ஒரு கான்செப்ட் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கான்செப்ட சொல்ல போதே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஆக்சுவலி கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு சார்ஜ் இருக்கணும். கரெக்டா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் அது ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா மட்டும்தான் அது கலந்தாதான் அது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இத வந்து according to the Faraday, the universe is created by the electric around the space, the charge, the electric field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னா ஒரு சோர்ஸ், ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஒன்று சொல்லுங்க. நான் போர்ட்லயே எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன கதைனா வாங்க சொல்றேன். ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கன்சிடர் சோர்ஸ். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் வந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இது மேபி நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சம்திங். ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல இத வந்து ரெண்டு சார்ஜ் நான் குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடத்துல வைக்கிறேன். அந்த பாயிண்ட் பேரு பி நான் வச்சுக்கிறேன். இதுக்கு ரெண்டுத்துல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அந்த சார்ஜ், இவங்க ரெண்டு பேரு சார்ஜ் வந்து நான் கியூ 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 நாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். எப்படி? ஒரு சார்ஜ் வந்து கியூ, இன்னொரு சார்ஜ் வந்து கியூ நாட். அது ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஆர். வைக்கிற பாயிண்ட் வந்து பி. இவ்வளவுதான் இந்த சார்ஜ். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது எங்கேயும் அடி வாங்கின மாதிரியே இருக்கு. அந்த கான்செப்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா கூலும்ஸ் லாலயே இந்த கான்செப்ட் நம்ம படிச்சிட்டோம். பட் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து சம்பந்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இதை வேற எதுவும் பண்ணல. இவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு சார்ஜ் கியூ, ஒரு ஒன் சார்ஜ் இஸ் கியூ அண்ட் அனதர் சார்ஜ் இஸ் கியூ நாட். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் தான் பி. இப்போ
இப்போ வந்து அந்த 2 பேருக்கு நல்ல எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி சொல்றதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்னத்தை கண்டுபிடிச்சா எல்லாமே கண்டுபிடிச்ச மாதிரிதான். அந்த கதை தான். The force that experienced by the unit positive charge. சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அவங்க சொன்னதை நான் படிச்சு சொன்னேன். 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் ஆறா, இவங்க இது பாயிண்ட் பியா, இங்க வந்து பிளஸ் கியூ, இது வந்து மைனஸ் கியூ. இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எவ்வளோ the force would be experienced by the unit positive charge, அததான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றாங்க. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ நாட். கியூ ஒன் கியூ டூ படிச்சிருப்போம்ல. அதில் இதில் நம்ம ஒரு சார்ஜ் வந்து கியூ நாட் நம்ம எடுத்துக்கிட்டோமா, அதை தான் இங்கே கியூ நாட் என்று டிரைவ் பண்ணிட்டு கீழே ஆர் ஸ்கொயர் அந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேவோட வேல்யூ அடுத்து எடுத்துட்டோம் 1/4πε0 Q1 Q நாட் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஐயோ போர்டு ரொம்ப சின்னதா இருக்கு பக்கத்துல. ஃபைன். அடுத்தது வந்து அடுத்தது ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சொல்லுவாங்க. E ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை கியூ நாட். இந்த ஃபோர்ஸ்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எஃப்ஓட ஃபார்முலா என்ன, கே இன்ட்டு கியூ ஒன், ஐ மீன் இங்க கியூ நாட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்க ஏற்கனவே ஒரு கியூ நாட் இருக்கு, அதனால இங்க ஒரு கியூ நாட், இந்த கியூ நாட் கேன்சல் ஆயிடுமா, எஸ். தென் அந்த இ ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. நான் டெரிவேஷன் போட்டிருந்தேன் உங்களுக்காக, ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று ஈக்குவல் டு எஃப் கியூவை இதுல இருந்து டிரைவ் பண்ணணும் நம்ம. இந்த எஃபோட ஃபார்முலா கே இன்ட்டு Q1 Q2 ஆர் ஸ்கொயர். அது இங்கே Q1 Q2 தான், இங்கே கியூ நாட் எடுத்துக்கிறோம். அது கீழே ஏற்கனவே கியூ நாட் இருக்கனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ K/Q/R ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்செப்ட் என்ன புரிஞ்சிச்சா, ஒரு சார்ஜ், ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஆறு. இது நான் வச்ச இடம் வந்து நான் பின்னு வச்சிருக்கேன், பின்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஓகே, பின்னு டினோட் பண்ணியிருக்கேன். இது வந்து கியூ, இது கியூ நாட் என்று எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இந்த இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதோட ஃபார்முலா தான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். நத்திங் பட் எஃப் இஸ் ஈக்குவல் டு KQ/R ஸ்கொயர். ஓகே, ஸோ சூப்பர் பிரின்சிபல் பொசிஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். அதுக்கு முன்னாடி புக்கை உங்களுக்கு நோட் பண்ணி காட்டவே இல்லை. புக்கில் வந்து இதுல இருந்த டெரிவேஷன், இதுதான் அந்த டெரிவேஷன் நான் போர்டில் போட்டேன், இது பண்ணி பார்த்துக்கோங்க. இதை எழுதி 2026 பேப்பர்ல இந்த கொஸ்டின், இந்த 2 மார்க், இதை எழுதி இதை டிரைவ் கூட பண்ண தேவையில்ல. ஓகே, இந்த E is equal to இந்த E is equal to KQ/R ஸ்கொயர். இந்த பார்ட்டை மட்டும் நீ எழுதிருந்தோம்னா 2 மார்க், எக்ஸாக்டா 2 மார்க் ஆச்சிருக்கும். அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலாவே. இந்த கேக்கு பதிலாக தான் அவங்க வந்து 1/4πε0, இந்த 1/4πε0 எழுதலாம், இல்லை கேன்னு எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான்.
ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்காக தான் நான் இங்க நிறைய பேர் இந்த கொஸ்டின் இங்க இங்க என்ன இது எஃப் கியூ நாட் இருக்கு அங்க இல்ல ஏன் இல்ல சொன்னதால நிறைய பேர் நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடும். நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சம்னா நான் தனியா நடத்துவேன் செஷன் வச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட்